இப்போ வந்து இரவில் இப்போ நாள் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்போ வந்து இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் குடியிருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெளிச்சமாக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நைட்டு 2 மணிக்கு கூட போய் ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம். ஒரு மணிக்கு நடைப்பயிற்சி செய்யலாம். 24 மணி நேரமும் மக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஊரடங்கு உத்தரவு இரவு நேரத்தில் நடைமுறையில் இருப்பது போல் காட்டிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மும்பைலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நியூயார்க்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வந்து 24 மணி நேரமும் பிஸியாக தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எவ்வளோ பாருங்கள், ஒரு இரவு நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போய் விளையாடுவாங்க, இரவு நேரத்தில் வந்து ஊரை சுற்றிட்டு வருவாங்க, படம் பார்க்க ஒரு மணிக்கெல்லாம் கூட. அப்போது நீங்கள் எந்த தப்புமே பண்ணலன்னா எந்த நேரத்துலையும் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியும் தானே. அப்புறம் மின் விளக்குகளை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? இரவு போய் தூங்குறதுக்காக அந்த மின் விளக்குகளை கண்டுபிடிச்சாங்க. அதனால் வந்து என்ன பண்ணோம், இப்போ நம்மகிட்ட அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ மின்சார செலவு அதிகமாகிடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் குடியிருக்கிற பகுதி, அதை சுற்றியுள்ள சாலை பகுதிகள் எல்லாத்தையும் வெளிச்சமாக்கணும். சிசிடிவி கேமரா பாதுகாப்புக்காக போலீஸ்காரங்க எப்போதும் போல் பகலில் எப்படி பாதுகாப்போடு இருக்கணுங்களோ அதுபோல் இரவுலையும் பாதுகாப்பாக சுற்றிட்டு வரணும். அப்போ மக்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கு கூட போய் நடைபயிற்சி செய்யலான்னு தோணும், ஓடணும்னு தோணும், விளையாடலான்னு போய் தோணும். எந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேணாலும் தோணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் தான் இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திட்டமிடலாம்ல. இரவு நேரத்தில் விளையாடுறது வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அது இந்த காலத்தில் தான் நம்ம நடத்துக்கணும். இரவு நேரத்துலலாம் விளையாட முடியும். ஏன்னா இப்போ தான் நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ தான் நம்ம மின் விளக்குகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நீ நினச்சா கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட முடியாது. ஒரு இரவு நேரத்தில் எங்கேயும் போயிட்டு வர முடியாது. அப்போ நம்ம மின் விளக்குகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த மின் விளக்குகளால் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நம்ம சந்திக்கணும். இரவானா போய் வீட்டுக்குள்ளே பூந்துக்கணும், யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு காவல்துறையினர் ரோந்து வர்றாங்கல்ல. சரி, எதுவும் ஆகிடக்கூடாது இரவு அப்படின்னா, சரி எல்லாம் இருட்டாக இருக்கும், ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்க கூட அது சொன்னாலும் நம்ம அதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா வெளிச்சமாக்கணும். நிறைய விளக்குகள் இப்போ சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற பல்பெல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது லைட்டெல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மின்சாரத்துக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது. மின்சார செலவும் இப்போ இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன மக்கள் குடியிருக்கிற பகுதியை ஒரு பகல் போல் மாற்றணும். ஒரு இரவு நேரத்தை ஒரு பகல் போல் மாற்றணும். அப்போ நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இரவு 2 மணி 1 மணிக்கு கூட போய் நடைபயிற்சி பண்ணுங்கள், இல்லை யார்டையா போய் பேசிட்டு போங்க, போய் விளையாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அது பகல் போல தான். இரவு பகல் இங்கே வேறுபாடே கிடையாது. எல்லா நேரமும் பகல் தான், எல்லா நேரமும் வெளிச்சம்தான், எல்லா நேரமும் வெளிச்சம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் மக்களுக்கு ஒரு புதுமையான அனுபவங்களை தேட முடியும், ஒரு வித்தியாசமான அனுபவங்களை தேட முடியும். அது இந்த காலத்தில் மட்டும்தான் முடியும். ஒரு 2040 அப்புறம் நீங்கள் நினச்சாலும் இதெல்லாம் முடியாது. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும், மின்சாரம் செயலிழந்துடும். மின்சாரம்லாம் உற்பத்தி செய்ய எல்லா தொழிற்சாலை எல்லாமே நின்று போய்விடும். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பித்து அப்புறம் வேறு வழியே இல்லை. சாயந்தரம் இருட்ட ஆரம்பிச்சினாலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, குடிசை விட்டு வெளியே வர மாட்டாங்க. குடிசைக்குள்ளே வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வரும்போது. அதனால் இப்போ தான் நம்ம இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த முடியும். இப்போ தான் நம்மக்கிட்ட வந்து இந்த மின்சார உற்பத்தி இருக்குல்ல, சோலார், நிறைய வழிகள் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். காற்றுல மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம், சூரிய ஒளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். அப்புறம் மின்சார ஆற்றல் உற்பத்திங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக போச்சு, செலவே இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. அதனால் மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் இருக்குல்ல, சாலைகள், அப்புறம் அதை சுற்றி உள்ள சாலைகள், அங்கெல்லாம் கூட மக்கள் இரவு நேரத்தில் போயிட்டு வரணும், பாதுகாப்பாக போயிட்டு வரணும். அப்போ மின் விளக்குகளால் இரவை பகலாக மாற்றுங்கள். மக்கள் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணட்டும், பகலில் என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே எப்போவுமே பண்ணட்டும். 24 மணி நேரமும் மக்கள் சுதந்திரமாக சுற்றி தெரிகிற மாதிரி மாற்றிடுங்க. அந்த மாதிரி அப்போ தான் வித்தியாசம். இப்போ மும்பையில் அந்த மாதிரி அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குதில்ல. மும்பையில் அவங்க 24 மணி நேரமும் அங்கே வந்து ஒர்க்கிங் டே. இப்போ எல்லோரும் முழிச்சு தான் இருப்பாங்க. முழிச்சிருப்பாங்கன்னா தூங்குற நேரம் தூங்கிட்டு மீதி நேரம் அவங்க சுதந்திரமாக சுற்றிட்டு வருவாங்க. அதுபோல் நியூயார்க்கில், இப்படி உலகத்தில் பல நாடுகளில் மிகப்பெரிய நகரங்கள் 24 மணி நேரமும் விழித்து கொண்டு இருக்கிறது. அதுமாதிரி கோயம்புத்தூர் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, 24 மணி நேரம் கூட அது பரபரப்பாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கணுமா? ஏன் மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கக்கூடாதா? அப்போ எல்லாருக்கும் அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு, இந்த இரவை பகலாக மாற்றுகிற மின் விளக்குகளால் இரவை பகலாக மாற்றுகிற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதுக்கான பாதுகாப்பு சிசிடிவி கேமரா இது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே மக்கள் இரவு நேரத்துலையும் வெளியில் வந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
குற்ற செயல்கள் எதுவும் நடக்காது. இரவு நேரத்தில் யாரும் நகைகளையோ ஒரு பணத்தையோ வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே நேரத்தில் மொபைல் எடுத்துகிட்டு வராமல் இருக்க முடியாது. அதற்கு ஒரு பாதுகாப்பு. அதற்கு இரவு நேரத்தில் காவல்துறையினர் ஒரு பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா அப்படி மக்கள் நேர்மையாகவும் இருப்பதற்கு நம்ம வேறு என்ன செய்யலாம்? எதுவும் குற்றங்களில் ஈடுபடக்கூடாது. மக்கள் நேர்மையாக இருக்கிறதுனால குற்றங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கும்போது அப்போ இரவு நேரத்தில் நீங்கள் சுதந்திரமாக சுற்றி தெரியலாம். மக்கள் நேர்மையாக இல்லாத போது கடைசியில் என்ன ஆகுது? நீங்கள் இரவில் யாரும் வெளியில் வராதிங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. அதனால் இப்போ மக்கள் நேர்மையாக இருந்தால் கவலை இல்லை. மக்கள் எந்த நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரட்டும், ஒன்றும் இல்லை. எல்லா மின் விளக்குகளை எல்லாத்தையும் போட்டு செட்டப் பண்ணுங்கள், இரவை பகலாக மாற்றுங்க. அப்படி ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒரு வித்தியாசமான புதுமையான அனுபவம் அது இப்போ தான் நமக்கு கிடைக்கும். இயந்திர அறிவியல் உலகில் தான் நமக்கு கிடைக்கும். 2040 அப்புறம் இது கூட நமக்கு கிடைக்காது.